பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தில் நம்ம கடைசி மாதம் 11வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி தேதி இன்னைக்கு 30ஆம் தேதிக்குள்ளாக நம்ம பிரவேசிச்சிருக்கோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நாளைக்கு டிசம்பர் 1 புதிய மாதம், இந்த வருஷத்தில் கடைசி மாதம். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தி, இந்த வருஷத்தில் 11 மாதமும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துனீங்களேப்பா, உமக்கு நன்றிப்பா. எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ துன்பம், எத்தனையோ போராட்டம், நெருக்கங்கள், நம்மளுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கம், நிறையா வேலை செய்கிற ஸ்தலங்களில் நெருக்கம், எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செஞ்சார். அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்னைக்கு நிலை நிற்கிறோம். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு முறை தவறி விழும்போதும் அவர் தான் நம்மளை கரம் பிடித்து தூக்கி, என் மகளே, என் மகனே, பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்தர் நமக்கு இத்தனை மாதங்கள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்துவோம். கொஞ்ச நேரம் நல்லா நன்றி செலுத்தி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி, உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முழு மனசை ஆண்டவருக்கு நேராக, நம்ம சிந்தனை எங்கேயும் சிதற வேணாம். நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கீங்களோ அவங்க மத்தியில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மத்தியில் நம்ம தேவனாகிய கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் நடை போட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து, அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, அப்பா நீர் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை ஏராளமாயிருக்கிறது தகப்பனே, ஒவ்வொன்றாய் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்காரு. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஏறெடுங்கள் என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் நான் நன்றி செலுத்தி கர்த்தரை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். 10 குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வந்து எங்களை சுகப்படுத்தும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த 10 குஷ்டரோகிகளும் சொஸ்தமான பிறகு அவர்களில் ஒருவன் மாத்திரம் வந்து நன்றியுள்ளவனாய் கர்த்தரிடத்திலே நன்றி செலுத்த திரும்பி வந்தான். நாமும் நன்றி இல்லாதவர்களாய் இல்லாதபடிக்கு நன்றியுள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், இம்மட்டுமா என்னை நடத்தினார் என்று சொல்லி நாம் நன்றியோடு கர்த்தரை நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசப்பா, நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வாயை திறந்து, நம்ம யாரையுமே பார்க்க வேணாம், யாரையுமே யோசிக்க வேணாம், நம்மளும் ஆண்டவரும் மட்டும்தான். எனக்கு முன்னாக ஏசப்பா நிற்கிறாங்க அப்படின்ற மனதோடு, ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு சுகம் கொடுத்தீரே, நன்றி அப்பா. எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே இயேசுவே, எங்களை அரவணைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் தேவைகள் எத்தனையா இருந்தது தகப்பனே. அப்பா எங்களை நெருக்கங்கள் மத்தியிலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய்
எங்கள் நெருக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி. எங்களுக்கு போதுமானவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் துணையாளரே, உமக்கு நன்றி. எங்கள் மணவாளனே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதே தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி. முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டீரே அப்பா. எத்தனையோ முறை தகப்பனே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு எழுந்திருக்க கூட முடியாத சூழ்நிலையில் கிடக்கும்போது தகப்பனே, நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து அப்பா எங்கள் வியாதியை எங்களிலிருந்து விலக்கினீரே தகப்பனே. அப்பா, எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே தகப்பனே, இந்த நாளின் ஆராதனை நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக தகப்பனே. துவக்கம் முதல் அப்பா முடிவு வரையில் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் சுவாமி. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்களாய் இருக்கிறோம். அப்பா, நீரே எங்களை நடத்துவீராக, நீரே எங்களை பொறுப்பெடுத்து கொள்வீராக தகப்பனே. அப்பா, யெகோவா நிசியே, எங்கள் வெற்றி கொடியானவரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷம்மா, எங்கள் கூடவே இருக்கிற தெய்வமே அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உமக்கே எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மணவாளனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே அப்பா, எங்கள் மேய்ப்பரே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி 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 அப்பா. 15 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய பாடையை தொட்டபோது அப்பா சுகத்தை கொடுத்தீரே அப்பா. சுகத்தை பெற்று கொண்டாலே தகப்பனே. அப்பா, நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறே தகப்பனே. அப்பா, வெறும் தண்ணீரை அப்பா திராட்சரசமாய் மாற்றின தேவன் அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் தகப்பனே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் கூட இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்திற்காய் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் நீரே அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா, நன்றி 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 தகப்பனே. இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தை கூறுகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும், அங்கே வசிக்கிறதான ஒவ்வொரு சிறு குழந்தைகள் முதல் முதியவர் வரைக்கும் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தை கூறுகிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் இராணுவத்தின் மேல் சமாதானத்தை கூறுகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு எல்லைகளிலும் சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த மக்களுக்கு நல்ல சுவிசேஷம் போதிக்கப்பட கிருபை பாராட்டுங்க தகப்பனே. எந்த இடங்களிலெல்லாம் சுவிசேஷம் போதிக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷம் போதிக்கப்பட கிருபை தந்தர்லுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலை நீரே எடுத்து பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து நாம் பாடி அவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. 2 அல்லது 3 பேர் ஆண்டவரே மத்தியில் இருக்கும்போது ஆண்டவரே நம்ம அதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம். நீர் வந்தால் போதுமே, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கு பாத்திரரே. ஆமென். எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் அசைவாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடினவர், ஹல்லேலூயா. செங்கடல் மீது அசைவாடினவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடினவர் ஆண்டவரே. எரிகோ கோட்டையின் மேல் அசைவாடினவர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடின போதுமே ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே, ஒரு திறந்த வானம் உண்டாகுமே ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாறும் தூய பரிசுத்த ஆவியானவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் வியாபித்திருக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே,
ஹalleluya. எங்களுடைய துதிகளில் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. ஹalleluya. மனுஷருடைய துதியில் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றியோடுமே துதிக்கிறோம். நாளை காண செய்தி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களை கூட்டி சேர்த்து நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஆண்டவரே. வந்து பொறுப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய துதிகளை நீ எடுத்துக் கொள்வீராக ராஜா. ஹalleluya. நன்றியோடுமே துதிக்கிறோம் நன்றியோடுமே துதிக்கிறோம். இத்தனை மாதங்கள் ஆண்டவர் 11 மாசம் ஆண்டவர் இது வரைக்கும் அழகா நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ரொம்ப நம்மளை நடத்தியிருக்கிறார். அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, நாம் இன்னைக்கு நம்ம நிற்கிறது சுத்த கிருபை. ஒரு பாடலை பாட போறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு. ஹalleluya. அவருக்கு நன்றி சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேட்டார், நீங்க மத்த 50 பேர் எங்கன்னு கேட்டார். ஹalleluya ஹalleluya. வசனம் என்ன சொல்லுங்க? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு, எழுதிக்கிட்டே வராங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆவியிலே அனலா இருங்க, ஊழியம் செய்யுங்க. அப்படி சொல்லும்போது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்படின்னா நன்றியாயும் இருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நன்றியோட ஆண்டு நல்ல நன்றியோட நல்ல நன்றி சொல்லி துதிக்க போறோம். சொல்லலாமா? ஹalleluya. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளி தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளி தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம். ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் கரத்தை பிடி
என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. ஆமே, என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். உள்ளத்தினால கைகளை வச்சு சொல்லாமா? என் இயேசு நல்லவர். ஆமாண்டவர், இது வரைக்கும் நல்லவரா இருந்தீங்க. என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். அதில் 9 பேர் அப்படியே போயிட்டாங்க, வாங்கிட்டு அப்படியே ஒருத்தர் மட்டும் ஏசப்பாட்ட ஆண்டவரே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அப்பா இவன் சொன்னான் அப்படின்னு விட்டுறல, எங்கே மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்டான். நான் நினைக்கிறேன்னா அவன் தான் அதை ருசிச்சிருப்பான். ஆனால் தான் திருப்பி ஆண்டவரை பார்த்து அவன் எதை நினச்சிருப்பான்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அழுகி போன தோல், புண்ணு, காயம், சீல், ரத்தம்லாம் வடிஞ்சிருக்கும். போய் ஆண்டவர் சுஸ்தமாக்கிட்டார், போய் ஆசாரி காண்பீங்க அப்படின்னு. ஆனால் சுஸ்தமாக்கிட்டு சுகம் பெற்றுட்டு ஆண்டவர் பாதத்தில் ஒருவேளை நான் நினைக்கிறேன் கட்டி பிடிச்சி அழுதுருப்பான், ருசிச்சு பார்த்துருப்பான். இந்த கை எப்படி இருந்துச்சு, இந்த கால் எப்படி இருந்துச்சு, இந்த தோல் எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் என்னை இந்த வரைக்கும் நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சுகமாக அப்படி இருக்கும். அப்படியே புதுசா தோல் எப்படி ஆயிடும், அந்த நாகமானுக்கு தோல் எப்படி ஆச்சா, பிறந்த குழந்தையோட தோல் மாதிரி ஆயிடுச்சான். அப்ப இயேசுநாதரே உலகத்தில் இருக்கும்போது சுகப்படுத்தினா எப்படி இருந்திருக்கும், அப்படி சுகமான அந்த குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்து சுகமானதுக்கு அப்புறம் ஒருவேளை கட்டி பிடிச்சி, ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன், என்னை நீங்க எப்படி மாத்திட்டீங்களே அப்படின்னு நன்றியோட பாதத்தில் விழுந்திருப்போம். இல்லையா? நம்ம சுகம் பெற்று திரும்பி நன்றி சொன்ன அந்த கும்பலோட தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அதான் தேங்க்ஸ் கிவிங் டே. அந்த நன்றியோட பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடி, நல்லா பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு
துதியோடு. நன்றி அப்பா. நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள். நன்றி அப்பா செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதி. சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்தீங்களே. இயேசு நல்லவர். என்னை பாதுகாத்தீங்களே, என் தேவைகள்லாம் சந்தித்தீங்களே இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றியோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு. நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே நடத்தினீங்களே அப்பா. உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் பலனானி, எதற்கும் பயமில்லை. எத்தனையோ நேரத்தில், எத்தனையோ தனிமையில் இருக்கும்போது எவ்வளவு பலவீனங்கள். ஹல்லேலூயா. நயானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. பலனை கொடுத்தீங்களே, தனிமை நேரத்தில் கூட இருந்தீங்களே. நன்றி ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. குடும்பத்தோடு சிந்தையோடு ஆண்டவரே நடத்தினீங்களே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு நன்றி தானே ஆண்டவர் நான் சொல்ல முடியும். உள்ளத்தினால நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நேரத்தில், எத்தனையோ பலவீன நேரத்தில், யார்கிட்டயுமே சொல்லாத முடியாத நேரத்தில் எங்களை தாங்கினீங்களே, தப்பு விட்டீங்களே. எத்தனையோ இரவுகள் ஆண்டவரை பலவீனத்தில் தாங்கினீங்களே. நன்றி நன்றி நன்றி. நினைத்து பார்த்து நன்றி 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 ஆண்டவரே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம். நன்றி அப்பா. பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்றி ஆண்டவரே. நன்றியோடப்பா. ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகளை இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மை தொழுதுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நினைக்கிறோம் கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, தூயாதி தூயவரே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் புகலிடமே
எங்கள் மறைவிடமே, எங்கள் துருகமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோம், கர்த்தர் செய்த மறுநாள் ஆரம்பித்து 2025 ஜனவரி மாதம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவர் நடத்துனீங்களே அப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றி அப்பா ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோமா, கிருபை கிருபை இரக்கங்களா மணிசூட்டி மகிழ்கின்றார். கிருபை இரக்கங்களா சூட்டி மகிழ்கின்றார். வாழ்நாள் எல்லாம் நன்மையினால் என் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை. நன்றி ஆண்டவரே. அவரை பாசலம் ஆண்டவரே, என்னுடைய புகழிட நீங்க தான் ராஜா. என்னுடைய மறைவிடம் நீதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பார்த்து என்ன சொன்னாருன்னா, என்னுடைய தாசன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எது எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிடுவார் அவர். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம். அந்த சங்கீதத்தில் சொல்லும் போது எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேவனே நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம். நிறைய இடத்துல அப்படிதான் அவர் வைராக்கியமா சொல்லுவார். ஆண்டவரே அவரை இன்னொன்று ஏன் அப்படி அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தான்னா, நான் ஆராதிக்கிற தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? அந்த ஆண்டவர் மேல உள்ள ஒரு வைராக்கியம். என் கர்த்தர் என் தேவனை, ஏன் நான் ஆராதிக்கிற என் தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? அதுதான் ஆண்டவர். ஆண்டவரே நீர் என் தேவன். ஆண்டவரே யாருக்கு எப்படி அந்த எனக்கு தெரியாத ராஜா, நீர் என் தேவன், என் கோட்டை, என் துருகம். சொல்லாம அவரை பார்த்து ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீர் என் தேவன் ஆண்டவரே, என் துருகம் ஆண்டவரே, என் கோட்டை ஆண்டவரே, என் புகலிடம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 93 கூட, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன். எப்படி சொல்றாரு? எத்தனை என் வருது பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன், என் அடைக்கலம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், எந்த சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும், தேவனே நீர் என் தேவன், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. சொல்லுவோம், கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஸ்தோத்திரமே சொல்லுவோம், ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே உமக்குதான். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. யெகோவா ராபா எங்கள் பரிகாரி, யெகோவா ராபா எங்கள் பரிகாரி ஆண்டவரே. நீர்தான் எல்லாவற்றுக்கும் பரிகாரி. ஹalleluya. யெகோவா ராபா அப்படினா சுகத்துக்கு மட்டும் கிடையாது, பரிகாரி அப்படினா நானே உன் பரிகாரியாக கர்த்தர் ஆண்டவர் சொல்றார். அப்படினா பரிகாரினா எல்லாத்துக்கும் அவர்தான் ஆன்சர். சொல்லுவாங்கல்ல உலகத்துல, இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், ஆண்டவர் சொல்றாரு எல்லா பரிகாரத்தையும் நான் செஞ்சுட்டேன், நீ எந்த பரிகாரம் செய்யவே தேவையில்லை. ஹalleluya. ஹalleluya. ஓ இப்ப சொல்லலாமா, என் பரிகாரி நீர்தான் ஆண்டவரே, என் பரிகாரி நீர்தான் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பதில் நீர்தான் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்துக்கு நீதான் பதில், என்னுடைய உயர்வுக்கு நீதான் பதில், என்னுடைய எல்லா காரியத்துக்கும் நீதான் பதில். என் பரிகாரியாக கர்த்தர், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அவர் பார்த்து, அதாவது நம்ம அவர் பார்த்து சொல்றதை விட அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இதுதான் பெரிய விஷயம். அவர்தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம சொல்ல, அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நானே உன் பரிகாரிய கர்த்தர். ஹalleluya. எல்லாவற்றுக்கும் நான் தான் ஆன்சர். ஹalleluya. ஹalleluya. யெகோவா ராபா சுகந்தரும் தெய்வமே பரிகாரியே. சொல்லுவோம் அவர் பார்த்து, ஆண்டவரே என் பரிகாரியே அப்படி சொல்லுவோம். ஆண்டவரே என் பரிகாரியே, என் பரிகாரியே நீங்க தான் ஆண்டவரே. என்னை பார்த்து சொன்னீங்க, நான் தான் உன் பரிகாரி நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி அதற்காக ஸ்தோத்திரம். என் பரிகாரியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. என் பரிகாரியே, என் பரிகாரியே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆமென். சிஸ்டர் சந்தோஷமா இருக்கான். கர்த்தருக்கு நன்றி. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஆமென். சரி, நான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி பாருங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை காலை நான் எழுந்தவுடன் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். நான் யூதாவின் புஸ்தகத்தை குறித்து தான் நான் செய்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன வாரமே சொல்லியிருந்தேன், சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறாருன்னு. அப்புறம் திடீர்னு ஆண்டவர் வெள்ளிக்கிழமை காலையில் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. செய்தி ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்ல, சுருக்கமாக என்ன முக்கியமாக அந்த காரியங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். ஆனால் சுருக்கமாக இந்த செய்தியை என்னென்ன காரியங்கள் முக்கியமாக வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் இந்த வசனத்தை தேவன் கொடுத்தார். திடீரென்று இந்த ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த வசனத்தை எழுந்தவுடன் ஆண்டவர் பேசினார். என்னடா இது, ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா தேவன் சொன்னார்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லாமல் இருக்காதுல்ல. அப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பூமியில். ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 கூறுகள் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்கள், இந்த ஆத்மா ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட மனம் அப்படியே சோர்ந்து போயிடும். கையில் காசு இல்லைன்னா சோர்ந்து போயிடும், வேலை இல்லைன்னா சோர்ந்து போயிடும், திடீர்னு வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்கன்னா சோர்ந்து போயிடும். இப்படி பலவிதமான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது டக்குன்னு என்ன செய்யும், ஆத்மா தோய்ந்து போயிடும்.
அப்புறம் ஆத்மா சோர்ந்து போச்சுன்னா ஆவி அப்படியே படுத்துரும். சரீரம் என்ன ஆகும்? பலவீனப்பட்டு போயிடும். சரிங்களா? இந்த ஆத்துமாவை தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை தேவன் ஆறுதல் படுத்துகிறார். பாருங்கள், ஒவ்வொரு கஷ்ட சூழ்நிலையிலும் ஆத்துமாக்கள் சோர்வடையும் நேரமெல்லாம் தேவன் அதை தேற்றுகிறார். தாவீதுக்கு எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தாவீதின் ஆத்துமாவை தேவன் தேற்றிக்கொண்டே இருந்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமான உன் வாழ வயதை திரும்ப திரும்ப ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியவும் நியாயத்தையும் செய்கிற தேவன். நம்முடைய ஆத்துமா தொய்வடையும் பொழுது நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் வர ஆரம்பிக்கிறது. வியாதிகள் வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலே ஆண்டவர் அவர் எப்படின்னா ஒரு குழந்தையை போல இருக்குது நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மா வளர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு போஜனம் என்ன தெரியுங்களா? சாப்பாடு. இப்போ நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், குழந்தையாக பிறந்தோன்னே என்ன தராங்க? பால் கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு வயசு 1.5 வருஷம் கொஞ்சோண்டு சாப்பாடு சோறை நல்லா குலைவாக பிசைஞ்சு ஊட்டி விட்றாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? வளர்ந்த உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போவும் நம்ம பாலை குடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது? இப்போ நம்ம என்ன செய்யணும்? பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிட்றோம். அந்த மாதிரி நம்முடைய ஆத்துமா இருக்குல்ல, நம்முடைய ஆத்துமா, அதற்கு போஜனம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை எந்த அளவிற்கு நாம் படிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆத்துமா என்ன செய்யும்? அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அவன் இப்போ பாருங்க, சங்கீதம் 91 அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படின்னா தேவனை எந்த அளவிற்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து அதே இடத்துல அதே சேரில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் என்ன, அவங்க ஆத்மா வளராது. அப்போ நம்ம எப்படி செய்யணும்? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை தியானம் பண்ணவும், தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தான் தேவன் நம்மை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். சரிங்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. இளைப்படைந்தவனுக்கு பாருங்க, சோர்வு அடைந்து போய் அப்படியே இருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கும் பொழுது, அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது, அவன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் வார்த்தையை சொல்லி அவனை தேற்றுகிறது. இப்படி அவனுக்கு ஏற்ற வேளையில் என்கிட்ட நிறைய மக்கள் சொல்லுவாங்க கவலைகள். ராஸ்டர் இப்படி கவலை இருக்குது, இவ்வளோ ஒரு கவலை இருக்குது, பையனுக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரே வார்த்தை, கவலைப்படாங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதுதான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்வார் செய்வார் செய்வார். இப்படியே சொல்லி சொல்லி ஏற்ற சமயத்தில் தேவனுடைய வசனங்களை ஒரு மனிதனுக்கு சொல்லி அவர்கள் தொய்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உற்சாகப்படுத்துவது. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லி நான் அறியும்படிக்கு
கர்த்தராகிய ஆண்டவர் ஆ. எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கல்விமானின் நாவை கொடுத்துருக்கிறார். நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமான காரியங்களாக இருக்குது. நான் இப்போலாம் ரொம்ப திருந்திக்கிட்டு வரேன். இப்போ தான் நானும் திருந்திக்கிட்டு இருக்கேன். சரியான விஷயங்களை பேசணும், கரெக்டான காரியங்களுக்கு ஆன்சர் சொல்லணும், சரியான விதமாக பேசணும். இப்படி பல விதங்களை சில நேரத்தில் நம்மளை என்ன செய்வாங்கன்னா அப்படி கிளறி விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, கோபப்படுத்துவாங்க. நம்ம ஆத்துமாவை அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஆகணும் மாதிரி கோபப்படுத்துவாங்க. நம்ம நிதானமாக செயல்பட்டு எந்த வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்லணும், எந்த வார்த்தைக்கு நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அதிகமாக பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், தேவை நேரத்தில் பேசணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யணும்? கல்விமானி நாவை தேவன் கொடுக்கிறார். சரிங்களா? அப்புறம் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இன்னைக்கு காலையில் சீக்கிரம் என்னை எழுப்புனார் ஆண்டவர். செய்தியெல்லாம் எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் எழுதி வைக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது காலையில் நம்மளை எழுப்புகிறார். காலைதோறும், தினந்தோறும். ஒரு நாள் எழுப்பிட்டு ஒரு நாள் 10 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை. அது தினந்தோறும் காலையில் எழுந்து தேவனிடத்தில் நாம் தேவனோடு உறவாட வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி என்ன செய்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாளில் நான் எப்படி நடக்க வேண்டும்? உம்முடைய வழிகளை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி தேவன் திட்டத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனமாய் கேட்டு நம்ம நடக்க வேண்டும். ஆண்டவர் சில நேரங்களில் சொல்கிறத அப்படி காதில் உழுவாத மாதிரி இருப்பேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், இதை செய், இதை செய்யாத அப்படின்னு செய்வார். சில நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன், நான் வெளியில் கிளம்பி போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ வாயே திறக்காத, யாருக்கிட்டையும் பேசாத, பேசினா வம்பு வரும், அதனால் யார்கிட்டையும் பேசாத, நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு வான்பார். அப்படி சொல்லும் பொழுது நாம் கவனமாய் கேட்டு கவனமாய் செய்யும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்கிறார், ராஜாவாக இருக்கிறார். எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறார். அசிரிய படைகள் வந்து எருசலேமை அப்படியே சுற்றி படம் நிற்கிது, அப்படியே நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க? இஸ்ரேல் தேசத்தை, எருசலேமை சுற்றி அசிரிய படைகள் வந்து அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. அப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாருன்னா, பதட்டப்படலை, ஒன்றும் படலை. பாருங்கள், உங்களை சுற்றிலும் எல்லாரும் எதிரியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டை சுற்றிலும் எல்லாரும் எதிரியாக இருக்கிறாங்கன்னா நம்ம ஒழுங்காக இருக்க முடியுமா? எப்படி இருக்கும்? என்னடா எங்கே போனாலும் தொல்லை, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அதே போல தான் இன்றைக்கி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எருசலேமை சுற்றிலும் அசீரிய படைகள் குவிக்கப்பட்டு எல்லாம் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒன்றுமே செய்யலை. எசேக்கியா போய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். இந்த படைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த படைகளை மேற்கொள்ள வேண்டும், என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு தூதனை அனுப்புகிறாரு. ஒரு தூதனை அனுப்பி அந்த அசிரிய படைகள் எல்லாத்தையும் கொல்றார் தூதன். எத்தனை பேரை கொண்டாங்க தெரியுங்களா? 1,85,000 பேர் ஒரே ராத்திரியில் செத்து போயிட்டான். யார்? ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புனார் தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தூதனை அனுப்புகிறார். சரிங்களா? நம்மை தேவனுடைய வழியில் நடக்கவும் நம்மை பாதுகாக்கவும் தேவன் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம்.
2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது அன்றைக்கு ராத்திரியிலே என்ன நடந்தது? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். 185,000 பேரை சங்கரித்தான். பாருங்க, ஒரு தூதன் 185,000 பேரை அவர் கொல்றார் ஒரே ராத்திரியில். அன்றைக்கு பாருங்க, அதே போல் நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்ம ஆத்துமா நொய்ந்து அப்படியே நொந்து போய் கிடந்தாலும், நம்ம ஆத்துமாவை தேற்றுகிறவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். நம்ம எசேக்கியா ராஜா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பார். அப்போ ஒரே தூதன் அனுப்பி அங்கே 185,000 பேரை கொல்றதை பார்க்குறோம். வாசிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, 185,000 பேர் ஒரே தூதனை எல்லாத்தையும் கொல்றாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேவன் அதமண்ணி போடுவார். பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம எவ்வளோ தான் வருத்தத்தோடு இருந்தாலும், எசேக்கியா ராஜா வருத்தத்தோடு தான் போய் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணார். இந்த மாதிரி வந்திருக்கு, படைகள்லாம் குவிக்கப்பட்டிருக்கு, என்ன செய்வது என்று தேவன் தூதனை அனுப்பினார். இன்றைக்கு வருத்தத்தோடு வந்திருக்கலாம், எவ்வளோ கஷ்டத்தோடு இருந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பாட்ட நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அவர் ஏசாயா 42:3 சொல்கிறார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். வாசிங்க, ஏசாயா 42:3 என்ன சொல்கிறாரு? நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் விட்டுற மாட்டார். நீ இப்படியே இப்படியே போ அப்படின்னு விட்டுற மாட்டார். வாசிங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். பாங்க, மங்கி திணி எப்படி இருக்கும் பார்த்துறீங்களா? மெழுகு பற்றிலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ சீமனை ஊற்றி அந்த காலத்துலலாம் நம்ம விளக்கு எரிய வைப்போம். சீமனை இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படியே மினுக்குன்னு எரிஞ்சு அப்படியே நின்று போயிடுமா? அப்படின்னா சரி, அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் அணைக்க மாட்டார். சரிங்களா? நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். சரிங்களா? நம்மளை தேவன் பாதுகாப்பார். நம்ம எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளவோ சோர்ந்து இருந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய தேவனை போல இந்த உலகத்தில் வேறு தேவன் யாருமே கிடையாது. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம மேல் வைத்த அபிஷேகம் பெருசு, நம்ம அழைத்த அழைப்பு பெருசு. உங்களெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கலாம், நம்ம இங்கே சும்மா உட்காந்துருக்கோம், அப்படி போகிறோம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஆராதனை பண்ணுறோம், ஏதோ செய்தி கேட்குறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், போயிடுறோம். அப்படி கிடையாது. நம்மை தேவன் ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல தேவன் ஒரு வல்லமையான காரியங்களை செய்ய இருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஜெபிக்கணும். இங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல உள்ள மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எதற்காக நம்ம வந்தோன்னு நீங்கள் 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு இந்த இடத்தில் இருக்கும் மக்களை விடுதலையாக்கும்படியாக உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபிங்க. உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றமடையும். நான் அநேக ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு எத்தனையோ மக்கள் தெரியாதவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்காக நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். அப்படியா பிரதர்? சொல்லுவாங்க, ஜெபிக்கிறேன் பிரதர், உங்கள் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ மக்கள் எனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் மற்றவர்களாக ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள்,
மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நாம் விரும்புகிறோமோ அந்த காரியத்தை நாம் செய்யணும். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். யோபு என்ன செஞ்சாருன்னா, யோபு அவர் சிறையிருப்பில் இருக்கிறாரு, வியாதியில் இருக்கிறாரு, உடம்பு ஃபுல்லாக கட்டி வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யோபு என்ன செய்கிறாரு, தன் சிநேகிதர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். இவருடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ என்கிட்ட வந்து யாரையாவது வந்து ஜெபம் பண்ணுங்கப்பா சார், இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, நானே பிரச்சனையில் இருக்கேன், நான் எப்படிங்க ஜெபம் முடியும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அவர்களுக்காக யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது யோபுவின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அதே போல் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். நான் தினந்தோறும் இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிற போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் கொடுக்குறார். தெரியுங்களா? அப்போ நம்ம இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் மற்றவர்களுக்காக ஜெபத்தை ஏற்க வேண்டும். தேவனை அறியாத மக்கள் இரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். 3 யோவான் 1:2 வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமா செழுமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆத்துமா வளர்கிறதுக்கு ஒரே போஜனம் வேதம் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தினந்தோறும் நம்ம சரீரத்திற்கு 3 வேளையும் சாப்பிட்றது மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு வேதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 25:25 வாசிங்க கடைசியா. நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஒரு நல்ல செய்தி வருது. ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறார், ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறார், டார்லிங் அனி உனக்காக நான் ஒரு 50,000 ரூபா பணம் அனுப்பியிருக்கேன், எடுத்துக்கணும். அப்பா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்கு. இப்போ என் ஒய்ஃபு கையில் நான் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன்னா சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். தூர தேசத்துலேருந்து ஒரு செய்தி வருது. அந்த செய்தி நமக்கு எப்படி இருக்குமா, தாகத்தில் தவிச்சு போய் இருக்கிற நமக்கு குளிர்ந்த தண்ணீர் குடித்தா, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்கு சமானமாக இருக்குமா. அந்த மாதிரி தேவன் நம்ம ஆத்துமாவை எப்படி வச்சுருக்கிறாரா, புஷ்டியாக வச்சுருக்கிறாரு. அது மாதிரி நம்ம வந்து தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், என்ன சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்ம ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆசீர்வதிச்சிருவார். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படி தான் சொல்லியிருக்கிறது. சரிங்களா? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், அது யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் தேவன் இருக்கிறார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எங்கள் ஆத்துமாவை நிரப்புங்க, சம்பூர்ணம் அடைய செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரமும் கிருபையும் என்னாலும் எங்களை வழிநடத்தட்டும். இந்த ஆராதனையிலே நீர் வந்து எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி.
வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, நல்ல பலனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்க கிருபை செய்யுங்க. புதிய மாதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா. கடந்த 11 மாதங்கள் எங்களை வழிநடத்தி வந்தீங்க. எவ்வளவு ஆச்சரியம், மகத்தான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆவிக்குரிய தேவைகள் நிறைவேறட்டும். வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை தியானம் பண்ணவும் தேவரீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த கரம் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன்.